So what is IHP and BHP? So in any machine, எந்த ஒரு இயந்திரத்திலும் IHP மற்றும் BHP என்பது என்ன? ஸோ ஒரு எந்திரத்திற்கு நாம் இன்புட் கொடுக்கின்றோம், அது நமக்கு அவுட்புட் தருகின்றது. ஸோ இதுதான் IHP மற்றும் BHP ஆகும். IHP மீன்ஸ் இண்டிகேட்டட் ஹார்ஸ் பவர், வரையறுக்கப்பட்ட குதிரைத்திறன். ஸோ ஒரு எந்திரத்தில் இயங்கும் பாகங்களின் உராய்வு இழப்புகளை நீக்கிவிட்டு இயங்காமல் இருக்கும்போது கணக்கெடுப்படும் திறனே IHP எனப்படும். அதாவது ஒரு எந்திரம் என்பது ஐடியலாக இருக்கும்பொழுது, தியரிட்டிக்கலாக இயங்காமல் இருக்கும்போது தியரிட்டிக்கலாக கணக்கெடுப்படும் திறன் என்பது IHP ஆகும், வரையறுக்கப்பட்ட குதிரைத்திறன் ஆகும். அதாவது எவ்வளவு அந்த எந்திரமானது எவ்வளவு நமக்கு அவுட்புட் தரும் என்று தியரிட்டிக்கலாக நம் கணக்கீடு செய்வது தான் IHP எனப்படும். ஆனால் ப்ராக்டிக்கலி உராய்வு இழப்புகள் போக சற்று நம்மளுக்கு குறைவாக தான் கிடைக்கும் அவுட்புட் பவர். அதுதான் BHP எனப்படும். ஸோ BHP பிரேக் ஹார்ஸ் பவர் என்பது என்ன? பெறப்படும் அல்லது ஒரு எந்திரத்திலிருந்து கிடைக்கப்படும் குதிரைத்திறன். அதாவது ஒரு எந்திரத்திலிருந்து நாம் ஆக்சுவலாக பெறப்படுகின்ற அவுட்புட் பவர். ஒரு எந்திரத்தில் பல இயங்கும் பாகங்களின் உராய்வு இழப்பு, ஃப்ரிக்ஷனல் லாசஸ், உராய்வு இழப்புகள் போக மீதம் நாம் பெறக்கூடிய திறனே BHP எனப்படும். அதாவது ஃப்ரிக்ஷனல் லாசஸ் டியூ டு மூவிங் பார்ட்ஸ் ஆஃப் தி மெஷின். இயங்கும் பொருள்களுடைய உராய்வு இழப்புகள் போக சற்று நமக்கு IHP விட குறைவாகத்தான் நம்மளுக்கு அவுட்புட் பவர் கிடைக்கும். ஸோ எப்பொழுதுமே IHP என்பது BHP விட அதிகமாக இருக்கும். தட் இஸ் IHP மைனஸ் லாசஸ், ஃப்ரிக்ஷனல் லாசஸ் ஈக்குவல் டு BHP. IHPயிலிருந்து ஃப்ரிக்ஷனல் லாசஸ் நம் மைனஸ் செய்யும்போது நம்மளுக்கு ஆக்சுவலி அவுட்புட் பவர் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஜென்ரலி எஃபிஷியன்சி, ஒரு எந்திரத்தின் பயனுறு திறன், எஃபிஷியன்சி என்பது BHP by IHP into 100%. BHP அதாவது அவுட்புட், தட் இஸ் அவுட்புட் பை இன்புட். BHPக்கும் IHPக்கும் இடையே உள்ள ரேஷியோ என்பது எஃபிஷியன்சி ஆகும்.